ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் கிரீன் தமிழா. நம்ம மூவியில் உள்ள ஜென்னி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பொறுத்தவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஜென்னி 2024 எம்எக்ஸ் பிளேயரில் தமிழில் வெளிவந்த ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி. பி நித்யானந்தம் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பரமகுரு கணேஷ், மைதிலி விஸ்வான் மற்றும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். நம்ம படத்துடைய ஹீரோ சிட்டியில் சிவில் இன்ஜினியராக இருப்பார். இவருடைய பையன் ஒய்ஃபு இப்படி ஒரு ஜாலியான ஒரு லைஃப்பாக வாழ்ந்துட்டு இருப்பார். இவருடைய பையனுக்கு ஒரு மரபொம்மை ஒன்று கிடைக்கும். அந்த மரபொம்மை வீட்டிலே வச்சுப்பான். பார்த்தா அந்த மரபொம்மையினால நிறைய அமானுஷமான பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு கட்டத்தில் அந்த மரபொம்மை அந்த பையன் மூலியமா நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்கும். இப்போ இறுதியில் இந்த மரபொம்மைன்றது எப்படி நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, எதற்காக அந்த மரபொம்மை நம்ம ஹீரோயினை கொல்ல பார்க்கும், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்துடலாம். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னாவே இது நடிச்சிருக்க எல்லாமே வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த பையன் ஹீரோ இப்படி எல்லாமே செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய மியூசிக் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படத்துடைய ஸ்டோரி லைன் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. படம் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படம், இருந்தாலும் ஸ்டோரி லைன் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்கு. இப்போ இந்த படத்துடைய மைனஸை பார்த்துக்கலாம். இந்த படத்துடைய மைனஸ்னாவே சினிமோட்டோகிராஃபி தான். ஏன்னா லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படங்கள்னால அந்த ஹாரர் எலிமெண்ட்டுக்கு உண்டான அந்த சினிமோட்டோகிராஃபி இவங்க கொடுக்கல. சிம்பிளாக தான் இருக்குது. அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சுத்தமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது. படத்தில் அந்த ஹாரர் சீன்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம வந்து சுத்தமாக பயமுறுத்தவே இல்லை. சின்ன குழத்தனமாக இருக்குது. என்னடா அது இப்படி எடுத்து வச்சுக்கிறாங்களே அப்படின்னு தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டி நம்ம பயமுறுத்தமான சீன்ஸில் எடுத்துருக்கலாம். படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளை அந்தளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணல. அப்படியே என்னமோ மாதிரி ஒரு ஃப்ளாட்டாக தான் போகுது. எந்த விதமாக ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கே இல்லை. நம்ம 80s 70s பார்த்தா அதே பேய்க்கு தான் அதில் ஊற்றி வச்சுக்கிறாங்க. மற்றபடி எந்த விதமான ஒரு எதுவுமே இல்லை. ஏன்னா படம் இப்போதைக்கெல்லாம் ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம பயமுறுத்துறோம். அதெல்லாம் எதுவுமே இல்லை. படத்தில் கேரக்டர் அதே மாதிரி தான். எந்த ஒரு கேரக்டரும் நம்ம ஃபாலோ பண்ண முடியுது. ஆனால் பெருசாக எதுவுமே இல்லை. எதுவுமே மனசில் டச் பண்ணவே இல்லை. அந்த பையன் வந்து அப்படியே அந்த மரபொம்மை ஹீரோயினை கொல்ல பார்க்க ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று வரும். அது வந்து ஏனோ தானே தான் இருக்குது. அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. என்னடா இதுக்கு போய் இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுது. கிளைமேக்ஸ் அதே மாதிரி தான். நாம் ஒரு கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தா அது ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கு. ஆனால் கிளைமேக்ஸ் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு கிளைமேக்ஸ் தான் இருக்குது. ஆனால் பெருசாக வந்து இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை. இந்த படத்தை ஃபேனோட பார்க்கலாம், கைப்பு ஃபேனோட பார்க்கலாம். படத்தை அந்த மாதிரி எதுவுமே இல்லை. முதல் படம் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கலாம், சுமாராக இருக்கலாம். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்ச் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த மற்றொரு புதிய மூவியில் சந்திப்போம். உங்களோட உங்கள் கவி பாரதி.